பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி. மாய்மணி பார்த்தோம் இல்லையா கடைசியா? அதுல மாய்மணிக்கு அப்புறம் அபுல் ஹசன் நதி, அபுல் ஹசன் நதி ஃபக்கீருல் இஸ்லாமி தாயத்துல் ஹிந்தி உலித பி கரியத்தி தக்கியா. ராய்பரேலில தான் பிறந்தாரு. தக்கியால ராய்பரேலில தான் அவங்க அத்தாவும் பிறந்தாரு. தக்கியன் ஆக்சுவலா உருதுல பில்லோ சொல்லுவாங்க. இந்த துளசி அலிமியா சாப்னு சொல்லுவாங்க. அலிமியா சாப்னு சொல்லுவாங்க. இதே அதுதான் நதுவி அபுல் ஹசன் நதுவிக்கு அலிமியா சாப் சொன்னாங்கன்னு அதிகம் சொல்லுவாங்க. வாலிது ஷேக் அப்துல் ஹை லக்னவி, அவங்க அம்மா பேர் ஹைருன் நிசா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வயசுல நசபோக இல்ல ஹசன் ஹசன் இப்னு அலி அலி. இதுதான் நீங்க சொன்னீங்க ஹசன் அலி பேருன்னா இல்ல வரைக்கும் போகும். மெயினா வந்து ஹுசைன் இல்லாம ஹசன் அப்படிங்கிற சொல்லியிருக்கலாம். மெயின் அலி அலியானோ தான் எனக்கு இந்த இன்னொரு நசபு மட்டும் மண்டையில ஓடி அதிகமான பார்க்கணும். சலாசத்துல அரபியா சில்சிலா சலாசத்துல அரபியா மெயின் நசல் என்னன்னா மெயின் இசல் என்னன்னா மெயின் அசல் வந்து அரபி அசல் தான், அங்கிருந்து வந்தவங்க தான். அதே மாதிரி அரபில இருந்து ஒரு மூணாவது அரபி அசல்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா இவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தவங்கன்னு சொல்லல. பகதாதுல இருந்து வந்தவங்க யாரு? தாத்தாக்கள் வரல் பகதாதுல வந்தவங்க யாரு? ஹை ஹாசனின்னா எனக்கு இன்னொரு எந்த ஊர்ல இருந்து இங்க போவாரு, கண்ணுத்தி போவாரு, எந்த ஊர்ல பிறந்தாருன்னு சொன்னாங்க? நசீர் கோபாலுக்கு போனாரு. நசீர் எங்கம்மா எங்க இருக்கு? அப்ப அரபி கிடையாது. வந்துச்சு. இதுதான் ஹைஹசனி தான். இங்க இருக்கு பாருங்க. அவங்க இன்தகல் அகது அஜ்ஜாதி குத்துபுத்தீன் அவங்க தாத்தாக்கள் ஒரு ஆள் தான் மீன் பகதாதி இல்ல கசனாக்கு வந்தாங்க. ஸோ அவங்க அரப்ஸோட சம்மந்தப்பட்டவங்க. அப்ப இவரும் அத்தாவுடைய தாத்தா அப்படின்னா மேபி இவரும் தான். ஸோ பகதாத் வந்தவங்க இவங்க தான். ஹைஹசனி அவங்க ஃபேமிலி தான். மதினால இருந்து வந்தது. மதினால இருந்து யார் வந்தா? அது உங்களுக்கு அசல் மதீனா. அங்க இருந்து வந்தது யார்? அரபி அசல் 2 பேருக்கு இருக்கு. ஹாஜர அஜாது கோயில் ஹிஜாஸ் மீன் ஹிஜாஸ் எங்க இருக்கும்? ஹிஜாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஹிஜாஸ் இந்தியாவுக்கு வந்து வஸ்தா கர்ரூஃபி நசீராபாத்ல தங்கினாங்க. சவுத் ஸ்டேட்ல நசீராபாத்ல தங்கினாங்க. கதமத் மினிஸ்ட்ரிக்கு ஆளான பாரிசின் செய்த அஹமத் ஷஹீத் அவங்க ஃபேமிலியில இருந்து ரிஜாலன் பாரிசன் பெரிய பெரிய நல்ல உலமாக்கள் வந்தாங்க. குறிப்பா அஹமத் ஷஹீத் மாதிரி கொஞ்சம் ஃபேமஸான ஆள். சிலபஸ்ல இல்லை, பட் இருக்கிறார். அவங்கள மாதிரி நிறைய அவங்கள மாதிரி நிறைய ஃபேமஸான உலமாக்கள் வந்தாங்க. ராயுல் ஹெக்கத்துல் ஜிஹாத், ஜிஹாத் உல் இஸ்லாம், அந்த வாரம் ரிஃபார்ம்ஸோட மூமெண்ட்ஸோட ராயுது நான் சொன்னேன். சீனியர் பையன் தலைவரா இருந்தாங்க. அப்ப யாருல இருந்து இந்தியால இவங்க சொல்றாங்க அகமது ஷஹீத், நீங்களும் சொல்றாங்க மரக்கத்தில் ஜிஹாத் இவங்களுக்கு அது பொருளும். கதா மௌலாமா ஐயாமத்து பிலிப்பி லக்னோ. லக்னோல தான் இருந்தாங்க. ஐசுக்கான வாழ்வு எஸ்டவிலு பி இதாருக்கு தாருலும். அவங்க அத்தா வந்து தாருல் மேனேஜ்மெண்ட்ல இருந்தாங்க. பதர் திராசுல் இத்தாலியா தல்லமா குரானுக்கு பைத்தி வீட்டிலேயே குரான் படிச்சாங்க. தல்லமா அழிக்க உருது பாரிசி அதோட சேர்ந்துதான் உருதுவும் பெர்ஷியனும் படிச்சாங்க. அப்புறம்
துஃபியா வாலிதுஹு ஃபி ஸனா தாசிஆ. இவரோட 9வது வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அது வரிசைப்படி எழுதியிருக்கு. 9 10 10 தான் நம்ம ஞாபகம் இருக்கு. அதனால தான் பார்த்தேன் 9. நெட் எக்ஸாம்ல என்னன்னு வந்துச்சு வரல. நெட் எக்ஸாம் தான் நமக்கு ஃபைனலு. அதில் வரல. சரி நோட் பண்ணுவோம். நம்ம இப்போ எம்சிக்யூல தான் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். பட் நீங்க இங்கேயா இதான் நமக்கு பிரச்சனை. நம்ம யோசிச்சுன்னா என்ன செய்யறது? தூண் ஆசிரத்தம் துஃபி அபூஹாம். இந்த இடத்துல ஆசிரத்தம் தானே வருது. இங்கே தாசியானு என்ன முடிவு பண்றதுன்னு தெரியல. இருக்கட்டும். ரஜா உம்முஹு இலா ஹைபர் எங்க அம்மா வந்து ராய்பர் அலிக்கு வந்துட்டாங்க. ஒரு தம்பியா பிஹெச்டி பார்த்தாங்க. கையெழுத்தியோ ஒரு ஃபம்லைன் ஆகி அக்பர் துஸ்தூர் சையத் அப்துல் அலி அல் ஹசனி. அவங்க அண்ணன் இது ஃபெர்ஜுல் ஃபல்லா இலாஹி. அவங்களுக்கு அண்ணன் சில சிறப்புகள் போகும். என்னன்னா பெரிய ஹீஹில் அக்பர். அவங்க பெரிய டாக்டர் சையத் அப்துல் அலி அல் ஹசனி. இவரோட அப்துல் அலி அல் ஹசனி. இவர் அபுல் அபுல் ஹசன்றது பேரு அலி நதுவி. இங்க அப்துல் அலி ஹசனி கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் வருது. தர்பியத் அபில் ஹசன். அவங்க அவங்க இதுல அவங்க அண்ணனுக்கு சிறப்பு இருக்கு. ஒரு நல்ல பல்வல் இருக்குன்னா அபுல் ஹசனை தர்பியத் பண்றது. தர்பியத் பண்றதுன்னா வளர்க்கறதுன்னு அர்த்தம். அவங்க அத்தா வளர்க்க அவன் தம்பியை வளர்க்கறதுல அவருக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. தஸ்கைஃபி ரஸ்ம சபீல் முஸ்தக்பிலி. அவரோட கல்ச்சர் என்னமா அப்பா இல்ல இவர் அப்பா கிட்ட. ஆமா அப்பா கிட்ட அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே படிப்பாங்க. அவங்க அத்தா திப்பு நடத்துனாங்கன்னு வந்து சொல்லி ஐஏஎஸ் வந்தார்ல. அப்படியா பாப்பா வருதா இல்ல வருதா இங்க வருதா இல்ல. ம், சரி. இல்ல ஹசன் இப்பதானே பாக்குறோம். என்னது? அவங்க அப்பா பையன் கிட்ட படிச்சாராம். இந்த பார்த்தோம். அப்துல் ஹை பக்கத்துல அப்துல் அலி அலி நாயிமும் சரங்கி. அப்புறம் போபால். இவருமா போபாலுக்கு போறாரு. அங்கேயுமே புக்ஸ் படிக்க போறோம். ஆலியல் ஹதீஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்க? என்ன திங்கு திப்பா ஹதீஸ் திப்பா அலா அப்துல் அலி. இங்க வருதுல்ல. இந்த அப்துல் அலி படிக்கிறாரா நமக்கு ஒரு டவுட் வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு படிச்சு அதுக்கு அந்த வருஷங்கள் வேணும். இது நமக்கு எப்படி தெரியும்னா அந்த வருஷங்கள் தெரிஞ்சாலும் கண்டிப்பா. இல்லாட்டி நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சாஹில் போபால் பஹாரா சாஹில் குத்தும் அப்துல் ஹக்குடரியா. எல்லா குத்தும் அப்துல் அலி அப்துல் ஹக் படிச்சவர். ரியாத் அஹ்மத் தேவபந்தி கிட்ட படிச்சவர். ஹதீஸ் படிச்சவர். இப்போ வருஷத்துல கேப் இருக்கலாம். மொத்தமா இங்க யார்கிட்ட படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா அப்துல் அலி எனக்கு தெரிஞ்சு பையன் படிச்ச மாதிரி ஞாபகம். நான் இன்னொரு இடத்துல படிச்சது என்னன்னா இவர்கிட்ட தான் பசங்க படிச்சாங்கன்னு அப்படி இருந்துச்சு. அப்படிதான் படிச்ச ஞாபகம் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இது வேற அப்துல் அலியா இருக்கும். சரி இருக்கட்டும். இல்ல அப்துல் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வத்கல் லொகத்தல் அல் ஃபாரிசியா. பெர்ஷியன் நல்லா கத்துக்கிட்டாரு. தொசவா ஆதாபுகா ஹத்தா மக்கன ஃபி முத்தாரத்தில் குத்துபல். எந்த அளவுக்கு அதை கத்துக்கிட்டாங்கன்னா அவருக்கு சாத்தியமா எது சாத்தியமானதுன்னா முத்தாலா. முத்தாலானா என்ன தெரியுமா? முத்தாலானா என்ன?
முத்தாலான்னா என்னன்னு தெரியுமா? ஞாபகம் இல்ல. முபீனான்னு தெரியுதா? மோஸ்ட்லி இந்த மதரசால ஓதுனவங்களுக்கு இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கும். தால ஆயு தாலியா முத்தாலா என்னவா? ஞாபகம் இல்ல. முத்தாலா அப்படின்னா படிக்கிறது. முத்தாலா அப்படின்னா படிக்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த காலேஜ்ல பாடம் நடத்துற பேப்பர் இல்லாம எக்ஸ்ட்ரா கிரெடிட் கோர்ஸ்னு ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கிரெடிட் கோர்ஸ்னு ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? எக்ஸாம் எழுதுனீங்களா? இப்போ யூஜி ஃபைனல் இயர்லயும் பிஜி ஃபைனல் இயர்லயும் இப்படி யோசிக்கிறீங்க? படிச்சீங்க, நீங்க எக்ஸாம் எழுதுனீங்களா இல்லையா? அது ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? ஒண்ணு இருக்கு. ஆக்சுவல் முத்தாளானா படிக்கிறது. பொதுவா படிக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா கிரெடிட் கோர்ஸ் தான், நான் பாடம் நடத்த மாட்டேன், செல்ஃப் ஸ்டடி. ஆக்சுவலா முத்தாலா அப்படிங்கிறது என்னன்னா செல்ஃப் ஸ்டடி. தத்ரீஸ் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கறது. தராசாக்கும் முத்தாலாக்கும் அதுதான் வித்தியாசம். இப்போ கிளாஸ்ல மத்த பாடங்கள் நடக்குது, நீங்க இப்ப வீட்ல எடுத்து படிக்கிறீங்கன்னா அது தத்ரீஸ் உங்களுக்கு நடக்கிறது. அப்ப நீங்க நான் படிக்கிறது தர்ஸ். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட் கோர்ஸ் எல்லாம் பாடம் கிடையாது. இப்ப நீங்களா படிக்கிறீங்களா பாத்தீங்களா, அதெல்லாம் முத்தாலா. சரி, பொதுவா படிக்கிறது தான். இப்ப பாடம் நடத்துறதுக்காகவே நீங்க வீட்ல போய் முத்தாலா செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சாயந்தரம் எங்களுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. மதியம்க்கு அப்புறம் உட்காந்து ஸ்டடி அவர் இருக்கும், அதுல உட்காந்து முத்தாலா செய்யுங்க அப்படிம்பாங்க. மாதிரி பிஷா கம்பல்சரி ஸ்டடி அவர் இருக்கும். உங்களுக்கு அங்க இருக்கிற மாதிரி ஹாஸ்டல்லயோ இல்ல முன்னாடி ஒவ்வொருத்தர் படிச்சிருந்த மாதிரியோ அதுல முத்தாலா ஸ்டடி அவர்ன்றது தான் முத்தாலா அவர்னு சொல்லலாம். ஆக்சுவலா குறிப்பா எதுக்கு சொல்லுவாங்கன்னா தத்ரீஸ் இல்லாம தர்ஸ் இல்லாம தனியா படிக்கிறது. இப்போ நீங்க இங்க படிக்கிறதெல்லாம் எங்க இதுல வரும்னா, இப்ப நெட் எக்ஸாம் படிக்கிறீங்க, இதெல்லாம் முத்தாலால வரும். நீங்களா ஓன் ஸ்டடியில பண்றீங்கல்ல. நான் இப்படி கேட்கவா சமீரா, நீங்க ஒரு ஆள் தான் பதில் சொல்ல முடியும், ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். அந்த டீச்சிங் மெத்தடாலஜில குரூப் ஸ்டடி செல்ஃப் ஸ்டடி தனியா படிக்கிறதுக்கு அதுக்கு பேர் என்ன? டி- ஞாபகம் இருக்கா? இல்ல ஃபிஷ் பவுலுங்கிறதுமே டீச்சிங் தான். இல்ல இல்ல, இன்னொன்னு இருக்குமே, அதான் இருக்கும். அதாவது அந்த எக்ஸாமினேஷன் மெத்தட்ல அப்ஜெக்டிவ், இந்த எக்ஸாமினேஷன் மெத்தட் டிஎல்எஸ் எம்எல்எஸ் டீச்சிங், டிஎல்டி அதுல வரும். எம்எல்டி டிஎல்டில வரும் தனியா. இப்ப கிளாஸ்ல படிக்கிறது. நெட் எக்ஸாம்ல எதுல வருவாங்க? ஆர்எல்டி ரிசர்ச் ஸ்டடியில வரும். அது இப்ப நீங்க படிக்கிற வரும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எங்களுக்கு மனசுல ஓதுற காலத்துல வந்து முத்தாலா பேப்பர்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு யாரு கிதாப் இருந்துச்சுன்னா இவருடைய கிதாப் தான், மாதா ஹசன் ஆலம் கிதாப் தான் முத்தாலா கொடுத்துருந்தாங்க. தர்ஸ் இருக்காது, பாடங்கள் இருக்காது, நாங்க படிக்கணும். இதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் கோர்ஸ் மாதிரி கடைசியில இயர் எண்டுல இந்த பரீட்சை வைப்பாங்க எங்களுக்கு. நாங்களா படிச்சு நாங்களா எழுதணும். எஃபிசியன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மட்டும் ஆரம்பி பாரத் படிக்கிறது. அது எல்லாமே அதோட விளைவு தான் கொஞ்சமாவது படிக்க முடியுதுன்னு வைங்களேன். எங்களுக்கு அப்போ படிக்கிற காலத்துல யார் வந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு அந்த பரீட்சை கேட்கறதுக்கு ஜாஃபரஸ் தான் வந்தாங்க. மாதா ஹஸ்ல இல்லாம பரீட்சை கேட்கறதுக்கு இது ஒரு வர்றாங்க. அஜத்துக்கு தெரியும், பொதுவா எல்லாரும் முத்தாளைக்கு அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். அதான் சில எக்ஸ்ட்ரா கிரெடிட் கோர்ஸுங்கிறது உங்களுக்கு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அந்த எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தானே சொல்றாங்க. அப்படிதானே சொல்றாங்க. அப்பதான் நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. சில பேர் படிப்பீங்க, படிக்க மாட்டாங்க. இது எப்ப சொல்லுவாங்கன்னா வருஷ ஆரம்பத்துல சொல்லிடுவாங்க, டெய்லி 4 லைன் பாருங்க, அரை பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் பாருங்க, ஆனா கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கறதான் படிப்பாங்க. அதுல வந்த கிதாபும் இவருடைய கிதாப் தான். மாதா ஹஸ்ரல் அலம் பின் ஹித்தாத்னு சொல்லி அருமையான புக்கு, சூப்பரா எழுதியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அது பரீட்சைக்கு வர்றாங்க. நான் ஃபுல்லாமும் அந்த புக்கு படிக்கல. பரீட்சைக்கு வர்றாங்க. வந்து முதல் கேள்வி பாடம் கொடுக்கலாம் சொல்லல, படிச்சீங்களா படிக்கலையா. பேப்பர்ஸ் கேட்ட முதல் கேள்வி, வருஷம் ஃபுல்லா படிக்கணும், எனக்கு தெரியும் நீங்க யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க, யாரு படிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. 18 பேர் கிளாஸ்ல ஒருத்தன் கூட கை தூக்கல. ஏன்னா நாங்க யாரும் டெய்லி ஹாஃப் அன் அவர் 1 ஹவரோ படிக்கல. டெய்லியோ அரை பக்கமோ ஒரு பக்கமோ படிக்கல. இந்த முத்தாலா பரீட்சைங்கிறது அதுதான். அப்ப அது சொன்ன 1 மணி நேரம் டைம் தரேன், எனக்கு 3 பக்கம் 4 பக்கம் பார்த்தாலும் கூட போதும், தெளிவா வந்து சொல்லிட்டு போங்க, எந்த 4 பக்கமும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த 1 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. அதுல எல்லாரும் பாடம் பார்த்து 3 பக்கம் 4 பக்கம் அவங்களால என்ன முடியுதோ அப்போதைக்கு அதை பார்த்து பாடம் கொடுத்தோம். சில பேர்
கரெக்டா முத்தலா வார்த்தையும் இங்க மேட்ச் ஆச்சு, இவருடைய புக்கும் இவருக்கு மேட்ச் ஆச்சு. சரி, அதுதான் இங்க. So, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெர்ஷியன் இந்த மாதிரி சில லாங்குவேஜ் படிச்சதுனால மக்கன முத்தாலா அவர் முத்தாலா பண்றது சாத்தியமாச்சு. குத்துபா தத்பீகாத் சேர் தராஜி முலும் இது எல்லாமே படிக்க ஆரம்பிச்சார். வத்தா ஹுப்பஹு அவருடைய பிரியம் இருந்துச்சுன்னா பெர்ஷியன்ல பெரியத்தை முழுசா நிறைவேற்றினார். இல்ல துரசு அவருடைய பெரிய இப்படி சொல்லணும். ஹுப்பஹுல் ஃபாரிசியா அவளை பாரிசுங்களுக்கு அவர்கிட்ட இருந்த ஹுப்ப இல்ல திராசத்து லோகத்துல அரபி அரபி படிக்க ஆரம்பிச்சா ஒரு பதா திராசத்துக்கும் நீங்க அபுல் ஹசன் நத்விக்கு ஒரு வெப்சைட்டே இருக்கும், போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் சில நோட்ஸுக்கு செகண்ட் இயர் லாங்குவேஜ்ல இவர் பத்தி இருந்தப்போ நோட்ஸ் நான் அதுல தான் எடுத்தேன். முழு அவர் வாங்கின அவார்டு, எழுதின புக்ஸ் டீட்டெயில் இவரை பத்தி டிட்டோ அந்த வெப்சைட்ல இருக்கும். ஒருத்தர் தனி நபரை பத்தி உள்ள வெப்சைட் நான் அதிகமா பார்த்தது இல்லை, இருக்கான்னு தெரியல. தேடும் போதுதான் இவர் கிடைச்சது. இவரை பத்தி தனி வெப்சைட்டே இருக்கு, அதை பாத்தீங்கன்னு பாக்கலாம். எவ்வளவு அவார்டு, எவ்வளவு படிச்சிருக்காரு, எவ்வளவு கிதாபு எழுதியிருப்பாரு பாத்தீங்கன்னாலே அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. சரி இருக்கட்டும். சோ அரபி பக்கம் திரும்பினாரு. பதா திராசத்துக்கும் அதீபில் ஃபாலி ஒரு படிப்பை வந்து அதீப் அதீப் ஃபாலில் அலீல் பின் முகமது யமானி அவர்கிட்ட படிச்சாரு. அலீல் பின் முகமது யமானி கிட்ட என்ன படிச்சாருன்னு வரலையே. திராசத்துன்னு தான் அவருக்கு ஆரம்ப கல்வியை ஸ்டார்ட் பண்ணாரா இல்ல என்ன அப்படிங்கிறது. அரபி படிக்க அரபி சொல்றான். பெர்ஷியன்ல இருந்து அரபிக்கு மாறினாரு. அரபி படிக்க ஆரம்பிச்சது ஒருவேளை இவரா இருக்கலாம். இப்போ 1942ல எப்ப பிறக்கிறாரு? 1914ல 28 வயசுல கிட்டத்தட்ட இல்லையா? அரபி மாவு போட்டு பார்த்ததுனால ஆக்சுவலா இதுவாக தான் வரணும். அது இங்கதான் போகும். சும்மா தரசல இங்கிலீஷியத்தை ஜுஹூதிஹி பாஷா. அப்புறம் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் புக்ஸ் எழுதிருப்பாருமா இருக்கு. அவருடைய இங்கிலீஷ்லயும் ஜுஹூதில் ஹாசா தனிப்பட்ட முயற்சினால இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டார். ஸோ பெர்ஷியன், அரபி, திரும்ப இங்கிலீஷ் வருது. வார்த்தைகளை இத்கான லோகத்துல ஷேர். அதுக்கப்புறம் அவரை அரபி மொழியை இத்கான உறுதிப்படுத்திக்கிட்டு நல்ல புலமை அவருடைய சச்சா ஷேக் தல்ஹா பின் முகமது கிட்ட கான உஸ்தாதன் பிக்குலி ஷர்கியா லாகூர். அப்போ அவர்கிட்ட சச்சா இங்க வர்றாரு, சேர்க்கணும். லாகூர்ல இருக்கு குலி ஷர்கியெல்லாம் யாரெல்லாம் குலி ஷர்கியா லாகூர்ல உஸ்தாதா இருக்கும் எழுதிருக்கீங்களா? நேற்று யூனிட் 9 நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிங்களா? சரி, உஸ்தாதாவும் இருப்பாங்களே. அலிகர் அலிகார் இல்ல, அலிகார்னு அதுலயே வருவாங்க. இப்போ ஓகே, அவங்க படிக்க போவாங்க. ஆமா, அவங்க மைமணி பராகியும் படிக்க போவாங்க. சகாரன் பொருளையும் வரணும்னு நீங்க எழுத வேண்டியிருக்கும். சரி, அப்ப அங்க உஸ்தாதா இருந்ததுல இது எழுதிக்க. தல்ஹா பின் முகமது சும்மா எழுதிக்கோங்க. தல்ஹா பின் முகமது அம்மு அபுல் ஹசன் நதுவின்னு எழுதிக்கோங்க. இவர்கிட்டதான் இத்தானா உறுதிப்படுத்திக்க நல்லா புலமை ஆகுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1927ல ஜாமியத் லக்னோல சேர்றாரு. அப்பதான் சேர்றாரு லக்னோல 1927ல. 1927 எங்க 1914ல பிறந்தாரு. 1927 எத்தனை வயசு? 13 வயசுல. இவர் இறந்ததுல ஒரு பியூட்டி ஒண்ணு இருக்கும் பாருங்களேன். 1999 999 டிசம்பர் 31 இறந்திருக்கும் வச்சுக்கோங்க. அடுத்த மறுநாள் இறந்துருந்தா மறுநாள் 2000. அப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கும் வச்சுக்கோங்க. والحكومة بقسم العملية الدولية التقم جامعة العقنر الحكومية في قسم الفضيلة டிபார்ட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கணும். ஒன்று இருந்துச்சு அந்த அரபுல் அரபியில ஃபலீலா டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருந்துச்சா, எக்ஸ்ட்ரா என்னன்றது தெரியல. பட் அங்க ஜாமியத்துல இருந்து அப்பதான் லக்னோக்குள்ள போறாரு 13 வயசுல 1928ல. சஃப்ரின் இதை உங்க பாயிண்டோட சேர்த்து எழுதிக்கோங்க. இதுதான் மெயினா வேணும் நமக்கு. அது நீங்க எழுதிருந்தீங்க இல்லையா, அதோட சேர்த்து எழுதிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணேன். பாரத் ஜாமியா லக்னோ. ஸோ ஜாமியா லக்னோல இருந்து படிச்சு முடிச்சு வெளியானதுக்கு அப்புறம்
இல்தக தாருல் உலூம் நதவத்துல் உலமா. ஓ, லக்னோ யூனிவர்சிட்டி வேற, நான் நதவத்துல் உலமா. நான் இதை வச்சு அதை சொல்லிட்டேன். நான் அதுக்கப்புறம் இல்தக தாருல் உலூம் நதவத்துல் உலமா. அப்பதான் நதவத்துல் உலமா ஃபார் இதான் மெயினா நமக்கு நதுவால தான் வேணும். லேஸ்தக் மேல ஹதோ மின் திராசல் ஹதீஸ் ஹதீஸ் படிக்கிறதுக்காண்டி நதுவாக்கு போறாங்க. கரா சஹீஹைன் அல் புகாரி. சஹீஹைன், சஹீஹீன் படிக்க கூடாது. இது சஹீஹைன். நூன் ஹதிஃப் ஆயிருக்கு. ஏன் ஹதிஃப் ஆயிருக்கு? ஏன் நூன் வரல? இந்த கிராமர் பார்த்தா இது படிக்க முடியாது. சரி விட்டுங்க, அது முலாஃபுல்னால வரல. புகாரி ஒரு முஸ்லீம், அப்புறம் அபுதாவு, திருமிதி எல்லாமே ஷையமினி தப்சீர். அப்புறம் தப்சீர் பைலாவில கொஞ்சம் பால துருசி ஃபில் மன்திக் ஓ மன்திக் படிச்சிருக்காரு. அல்ல அல்லாமா ஹைதர் ஹசன் கான். ஹைதர் ஹசன் கான் கிட்ட மன்திக் படிச்சிருக்காரு. மன்திக் புக்கை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? மன்திக் புக்ஸை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணது யார்? இப்னு முகஃபா. இப்னு முகஃபா தானே சொன்னீங்க. மன்திக் புக்ஸும் யாரிஸ்டும் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சாருன்னு. அப்புறம் ஈசா கௌசர் நேத்தா நம்ம தான் நேத்தா பார்த்தோம். இப்னு முகஃபா இல்லையா? நீங்க கேட்கும் போது தான் எனக்கு டவுட் வருது. இருங்க அப்படி புக்லயே போறேங்க. சைட்ல பாருங்க. இப்னு முகஃபால எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பார். கரெக்டா? அவளுன்ற வார்த்தை வருதா? இல்ல ராயிதுன்ற வார்த்தை எது வருது? அதான் அதான் அதான். மொபினா அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அதுல. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த்திக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா இவர் ஆரம்ப காலத்துல வர்றதுனால ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் திலக்கா திராசுல் அரபியா. அவர் அரபி படிச்சது அலா துக்தூர் ஷேக் தகீயுத்தீன் ஹிலால். தகீயுத்தீன் ஹிலால் மராத்தி ஹிலால் அடிக்கடி பேர் வருமே. தகீயுத்தீன் சார்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை அது இவரும் ஒன்னா வேற ஆளுன்னு தெரியல. சரி இருக்கட்டும். இப்ப அரபி மட்டுமே யாராட்ட படிச்சாருன்னு வருது. எங்க இங்க பார்க்கும் போது எங்க காணோம். ஃபர்ஸ்ட் பெர்ஷியன்ல இருந்து அரபிக் மாத்தினார் இல்லையா? அரபிக் மாறுறப்ப பல திராசத்துக்கும் ஹலீல் பின் அஹமது கிட்ட படிச்சிருக்காரு. அப்புறம் அகத இத்தகான் லோகத்துல அரபியா. இத்தகான் லோகத்துல அரபியான்னா ஒரு ஸ்டடியா என்னங்கிறது இப்ப கண்டிப்பா டவுட் வருது. இத்தகான் படிச்சது அவங்க சச்சா சச்சா கிட்ட தல்ஹா பின் முகமது. தல்ஹா பின் முகமது அப்போ குலி ஷரிகா லாகூர்ல உஸ்தாதா இருந்தாரு. அதுக்கப்புறம் திராசத்து லோகத்துல அரபியா படிச்சது தகீ ஹிலா சாஹிப். 3 பேர் வருது ஞாபகம். அது அஜாச முஹத்திஸ் அப்துல் ரஹ்மான் முபாரக் பூரி. அப்துல் ரஹ்மான் முபாரக் பூரி அவர் இஜாசத் கொடுத்தாரு. எதுக்கு இஜாசத் கொடுத்தாரு? எதுக்கு இஜாசத் கொடுத்தாரு? இஜாசானா என்னென்ன ஞாபகம் இருக்கா? அது உங்களுக்கு தெரியும். ஹதீஸ் அறிவிக்கு அலோவ் பண்ற. கரெக்ட், சூப்பர். இது முபாரக் பூரி யாருன்னா தொஹ்பத்துல் அஹ்வதி அப்படின்னு சொல்லிட்டு திருமிதியோட பெரிய ஷரா கிதாப். எத்தனையோ வால்யூம். ஆனா 6ஆம் டக்குன்னு ஞாபகம் வரல. தொஹ்பத்துல் அஹ்வதி ஷரவுடைய திருமிதி ஷரவுடைய ஒரு ஃபேமஸ் புக்கு. எங்கள் ஹபீபஸ் பாடம் எடுக்கும் போது இதை பார்த்து வந்து எடுப்பாங்க. இதுலயும் நோட்ஸ் எடுப்பாங்க. வியாபாரம் சொல்லி இருக்கிறாங்க. பாடத்துல இருந்தது. அது ஷரத் திருமதி நடத்தும் போது தொகுத்துல வந்து இப்பவும் நான் கூட இப்ப ஏதோ ஒண்ணு நோட்ஸ் கொடுக்கும்போது நான் ஜாபர்கிட்ட தான் கேட்டேன். செட் எக்ஸாம்ல ஒரு சேலஞ்ச் பண்றதுக்கு அஜத் இதுதான் எடுத்து கொடுத்தாங்க. இதுல இருந்து ஜாபர் எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து தொகுத்தளவதி ஷரகுரை கிட்ட எழுதுனது யாருன்னா அப்துல் ரஹ்மான் முபாரக் பூரி. அவரு யாருக்கு இஜாசத் கொடுத்திருக்காரு? அலிமியா சார். அது அத்தம் ஜாசத்துக்கு 20 வயசுல தன்னுடைய பாடங்களை படிச்சு முடிச்சிட்டாரு. எத்தனை வயசுல பாடம் படிக்க ஆரம்பிக்கிறாரு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வீட்டுல தான் குரான் கத்துக்கிறாரு. அப்புறம் லக்னோ யூனிவர்சிட்டி போனது எத்தனை வயசுல? ஜாமியா லக்னோ போனது எத்தனை வயசுல? 13 வயசுல. 1927. 27ல. கிட்டத்தட்ட 7 வருஷம். 20 வருஷத்துல என்ன முடிச்சிட்டாரு? திராசத்தை முடிச்சுட்டு லத்தே ஃபைலசூஃப் ஷாயிர் இஸ்லாம் முகமது இக்பால். ஸோ ஃபைலசூஃப் ஒரு பிலாசபி ஷாயிர் இஸ்லாம் முகமது இக்பாலை சந்திக்கிறாரு. எங்க? லாகூர்ல. லாகூர்ல பாக்குறாரு. சஜ்ஜல தில்கல் அஹ்லாத்த ஃபி கல்பிஹி ஷுஊரன். ஸோ அந்த நேரத்துல தான் தன்னுடைய அந்த லஹலாத் அப்படின்னா அந்த செகண்ட்ஸ் அந்த மணிவரங்களை நப்சுல பதிய வச்சுக்கிறாரு.
கபிலஹு ஷுஊரன் ராயன், நல்ல ஒரு உணர்ச்சிகரமான விஷயங்களை தன்னை உள்ள சந்திச்சது பத்தி ஹை எதுக்குறோ கிதாபி ரவாயில் இக்பால், அவரை பத்தி ரவாயில் புக்லயே அவரை பத்தி மென்ஷன் பண்றாரு. ஸோ எப்ப சந்திக்கிறாருன்ற டீட்டெயில் இல்ல. லாகூர்ல முகமது இக்பாலை சந்திக்கும் பொழுது சஜ்ஜல தில்கல் அஹலாத் அந்த நிமிஷங்களை கன நேரத்துல வச்சுக்கிறாரு. ஷோரன் ராயன் ஹதீஸ், நல்ல உணர்வு ரீதியான இது ஏத்துக்கிறாரு. அவர் பத்தி கிதாப் எழுதுறது ரவாயில் இக்பால் தான். ஆக்சுவலா நான் சின்ன உதாரணம் நீங்க சொன்னேன். ஏன்னா பொதுவா இந்த மாதிரி கிதாபுகள் எழுதுறவங்களும் சரி, பேச்சாளர்களும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டார்டிங் கிடைக்குது. அந்த நேரம், அந்த ஸ்பாட், இப்போ இவளை பத்தி சொல்லி இவங்ககிட்ட பேசியிருந்த அந்த அந்த சஜ்ஜலத்துல ரிஜிஸ்டர் பண்றதுன்னு அர்த்தம். அந்த ஷோரன், அந்த உணர்வா அவங்க கிட்ட பேசின அந்த நிமிஷங்களை ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா, அவங்க கிதாப் எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு கிட்ட இருந்த அந்த இது காரணமா இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் பேச்சாளருக்கு ஏதோ ஒரு கிக் ஸ்டார்ட் இருக்கு. இந்த மாதிரி இவர்கிட்ட இக்பால் கிட்ட, முகமது இக்பால் கிட்ட இவங்களுக்கு வந்தது மாதிரி சில கணங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தருணங்கள் இருக்கு. அந்த தருணத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறத தெரியல. கண்டுபிடிக்கணும், உணரணும். பட் என்னன்னா நம்ம என்னதான் விதை போட்டாலும் அந்த விதைகள் போட்டோம்னா எடுத்துக்கிறதுக்கு அந்த மண்ணு ரெடியா இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ இக்பால் அவங்க கிட்ட பேசுவோம், அவங்க போட்ட விதை அவங்க அந்த மண்ணில் நல்லா முளைச்சி விருட்சியமாச்சு. அதே மாதிரிதான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம போடணும் அப்படின்னா நீங்க தயாரா இருக்கிறீங்களா ஹெல்ப் பண்றதுக்கோ இதுக்கோ? அந்த மாதிரி ஒண்ணுதான் இந்த நெட் எக்ஸாம். இது ஆரம்பிச்சது எத்தனை பேரு யோசனை பண்ணுங்க. 11 12. ஏன்னா இப்ப மிஞ்சி இருக்கிறது அவ்வளவுதான். அதுதான் விஷயம். ஓகே ஓகே ஃபிகில ஃபி தத்ரீஸ் தர்ஸ் ஆரம்பிச்சது 1914ல. 1914 எத்தனை வருஷம் கழிச்சு? சாரி 1934ல. தத்ரீஸ் ஆரம்பிச்சது எப்போ? கரெக்டா 20 வயசுல 1914 தானே பிறந்தாரு. 14 இங்க சொன்னாங்க 20 வயசுல தர்ச முடிக்கிறாரு. அதே 20 வயசுல முடிச்ச உடனே இங்க தர்சுக்கு வந்துட்டாரு. எங்க ஆரம்பிச்சாரு? காம ஃபி சின்னிங்க இஷ்னேன்னு ஹத்தா ஒயின முதாரிஸ் தாரில் உலமா அதுவத்தில் உலமாலேயே. நான் இதுதான் இந்த பிள்ளைக்கு சொன்னேன். பயணி சொல்லும் போதுல அது இல்லை. 20 வயசுலயே தர்ஸ் ஆரம்பிச்ச சமயம் அதை நோட் பண்ணிக்கோங்க. இவரை பத்தி ததுல்களை எப்ப சேர்ந்தாங்க, எப்ப ஆரம்பிச்சாங்கன்றது பாயிண்ட் முக்கியம். போன தடவை அந்த புக்ல இந்த டீட்டெயில் எல்லாம் இல்லை. அடுத்து வந்து நதுவத்துல் உலமால 20 வயசுல வேலைக்கு சேர்றாங்க. சரி, தரிசு ஆரம்பிக்கிறாங்க 1934ல. இஸ்லமா 10 வருஷம் அங்க டீச்சிங்ல தான் இருக்கிறாங்க. காந்தி ஹாதி திட்டத்தோட நாலேஜா இல்ல அப்காரி. இந்த பசுமையான நேரத்துல அப்காரி பரசவி பவாக்கிரி அரஃப அஹ்வாலில் இஸ்லாமி சொஃபின் மஜல்லாத்தில் வாரிது பி நதுவத்துல் உலமா. இப்போ நதுவத்துல் உலமால நிறைய விஷயங்கள் செய்யறாங்க, நல்லாவும் செய்யறாங்க. அரஃப அஹ்வாலில் ஆலிம் உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆலமில் அரபி, ஐ மீன் உலக விஷயங்கள் இல்ல, ஆலமில் அரபி இங்க வருது. அரபியில இஸ்லாமின் சோஃபியோ ஜராயிட்ஸ் ஜேர்னல்ஸ் மூலமா, மேகசின்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. நதுவாக்கு வர்ற ஜேர்னல்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் ஆஷா ஷேக் மஜல்லா அல் பாசுல் இஸ்லாமி, பாசுல் இஸ்லாமி கூட ராயிதா இருக்காங்க, தராசன தலைவரா இருந்தாங்க. ஒரு ராயிதுங்கிறதே ஒரு பத்திரிக்கை தான். வெறும் ராயுதுன்னா நம்ம சீனியர் பையன் படிச்சோம் இல்லையா, ராயுதுன்னு பத்திரிக்கை இது வருது. ராயுதுங்கிறது நியூஸ் பேப்பர். இது வந்து மாசம் வரணும் மஜல்லா. தாமில் ஹயாத்தி ஒரு நிதாய் மில்லல் கிட்டறோம். தாமில் ஹயாத், இது தாமில் ஹயாத்துங்கிறது ஐ மீன் அதுவா இருக்கலாம். நிதா மில்லத்த பில் ஃபராத், இதுவும் ஆக்சுவலா இந்த மாதிரி தான் நான் என்ன கேட்டேன். சரி பார்ப்போம், அதெல்லாம் நோட் பண்ணணும். கான அபு மஜ்மல் இஸ்லாமில் அரபி திமிஷ்கோட அரபிக் அசோசியேஷன் மெம்பரா இருந்தாங்க. அன்சர் மஜல்லா இஸ்லாமி இல்மி 1950ல மஜல்லா இஸ்லாமி மஜல்லா இஸ்லாமி நினைக்கிறேன். ஹாச ஜாயிஸ் மலிக் ஃபைசல் அவார்டு வாங்குறாங்க. எதுக்கு? ஹிதுமத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய ஹிதுமத்துக்காக வேண்டி 1980
யார் யாரெல்லாம் ஃபைசல் அவார்டு வாங்கியிருக்காங்க ஞாபகம் இருக்கா? வருஷத்தோட சொல்லுங்க. 1983 ஷோக்கி லைஃப். அதுக்கு முன்னாடி 1980ல இவர் வாங்கியிருப்பாரு. அப்புறம் எஹியால் ஹக்கியா மீரா எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் இவர் தான். அபுல் ஹசன் 80, 83 ஷோக்கி லைஃப், 1990ல எஹியால். ஓகே, அப்புறம் சையத் குத்துப ஷஹீத் ஹுவ அன்ஜஹ. அவர் சொல்லி ஷஹீத் சொல்றாரு. ஹுவ அன்ஜஹ காத்திப் மின் கிஸ்ஸத்தில் இஸ்லாமுடைய கிஸ்ஸா எழுதுறதுல கசஸ் நபி எழுதுறது இவங்க தான். அதுல கொஞ்சம் நாஜிஹானவங்க. இதுக்கு லைசபில் ஹிந்தி ஃபாஸ்ட் இந்தியால மட்டும் இல்ல, ஆலமில் இஸ்லாம்லயே, இஸ்லாமிக் வேர்ல்டுலயே இஸ்லாமிக்குடைய ஸ்டோரி எழுதுறதுல நாஜிஹ்னா வின் பண்ணவங்க டைரக்ட் அர்த்தம். இங்க வந்து எழுதுறவங்க நல்லா எழுதுறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கசஸ் நபி 5 பாகம் எழுதினவர். புக்ஸ் பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி சதரா இன்னைக்கு உள்ள எல்லா மதரசாக்கள்லயும் எல்லா அரபி மதரசாலையும் அந்த கிதாப் அந்த கசஸ் நபி பாடத்துல இல்லாம இல்ல இருக்கு. இந்த மாதிரி சதரா அமல ராய் மாத ஹசரா இந்த புக்கு தான் நான் சொன்னேன். அப்புறம் அவருடைய ஃபேமஸ் புக் அமல் ராய், நிஜமாவே ராய் தான் அருமையான புக்கு. மாத ஹசரலால் முஸ்லிமாத்தில் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்றதுல வாத்துல அழகி ஷேக் அலி தந்தாவி. அதை பத்தி அலி தந்தாவி என்ன சொல்றாரு பொதுவா, கலாமின்ஹுல் அஜப. அவருடைய ஆட்சியர் சொல்லிட்ட கால லம்மா ராய்த்து ஹாதல் குத்தும் லம்மா குன் ஆரிஃபு மாலிஃபு فقلت إن هذا الباحث الهندي الذي يكتب مثل هذا الأسلوب العربي النقي. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஹாதல் கிதாப், இந்த மாதிரி ஒரு புக்கை நான் என்ன செய்யல. லம்மா ராய்த்து ஹாதல் கிதாப், இந்த மாதிரி புக்கை நான் பார்த்ததே இல்லை. யார் சொல்றா? ஷேக் அலி தந்தாவி சொல்றாரு. லம்மாக்கு நான் ஆரிஃபு மல்லிஃபு, எனக்கு அந்த மொல்லிஃபை தெரியாது, அந்த யார் எழுதுனாங்கிறது தெரியல. ஃபகுல்து ஹாதல் பாஹிஸ் அல் ஹிந்தி, அந்த இந்தியன் ரிசர்ச்சர் வந்து அல்லது எக்து முஸ்லிம் ஹாதல் உஸ்லூப் அரபி நக்கி, இந்த ஸ்டைல்ல அரபிக் நக்கி அப்படின்னா பியூர் அரபியில எழுத முடியுமா அப்படின்ற. யாருன்னு கேட்ட ஃபகுல்து மன் ஹாதல் பாஹிஸ் அல் ஹிந்தி, நான் கேட்டேன் இது யாருன்னு சொல்லி கேட்டேன். பியூர் அரபியில் யார் சொல்றாரு? ஷேக் அலி தந்தாவி சொல்றாரு. இது புக் நான் பார்த்தது இல்லை, இவரோட மொல்லிஃபையும் எனக்கு தெரியாது, இவ்வளவு பியூர் அரபியில எழுதுனது யாருன்னு நான் கேட்டேன். அஹ்வால் அல் முஸ்லிமின் ஹதிலி ஹாத்தா, இங்க முஸ்லீமோட சூழ்நிலைகள் அப்புறம் எதாவது எழுதியிருப்பாரு. முஸ்லீமோட சூழ்நிலை சுத்தி இவ்வளோ ஹாத்தனா சரௌண்டர்னு அர்த்தம். இவ்வளவு தெளிவா எழுதியிருக்காரு, அது யாரு அப்படின்னு நான் கேட்டேன்னு சொல்றது யாரு? ஷேக் அலி தந்தாவி. இவர் ஒரு இதுவா வருவாங்க. இவரோட பேரும் கொஞ்சம் சரௌண்ட். ஓகே. சும்மா அலிம்டு அன்னவ் ஹிந்தியில் மொழிஃபில் அரபி ரூமா. ரூமானா எதை மீன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இவர் சொல்றாரு சும்மா அலிம்டு, எனக்கு தெரிய வந்தது அவர் வந்து இந்தியன் மொய்தல் அரபி, இந்தியன் மொய் அரபியில் அரூமா. இந்தியால உள்ளவங்க அரபி நசுல் அப்படிங்கிறது பின்னாடி தெரிய வந்தது. அரூமானா கிட்டத்தட்ட அதுவா தான் இருக்கணும் அப்படி சொல்லி பார்க்கணும். இந்தியன்ல உள்ளவங்க நசுல் அந்த அரபி அவங்க பகதாதுல இருந்து வந்தவங்க தானே, கிட்டத்தட்ட அவங்க அதை தான் சொல்றாங்க. ஓகே, அவரோட ஃபேமஸ் புக்ஸ் ஆக்சுவலா அது இங்கதான் வரணும். முஸ்லிமின் அரபு அல் இஸ்லாம், ரிஜால் ஃபிக்ரி வத்தாவா இஸ்லாம், 5 பாகம். ரிஜால் ஃபிக்ரி வத்தாவாலாம் ஒரு வாட்டி 2 வாட்டி எக்ஸாம் நெட் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. நஹ்வ தர்பியா, இஸ்லாம் நுபுவத்துல் அன்பியா ஃபிலோவில் குர்ஆன், இதெல்லாம் பிராக்கெட்ல என்ன இருக்கீங்க கிதாபுகளை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இது நஜமே நிறைய மஜலா இங்க இருக்கா தனியா எழுதியிருக்கிறான்னு தெரியல. நதுவத்துல் உலமாவோட இது மஜல்லாக்கள் மட்டும் தனியா எழுதியிருப்பேன். அது ஃப்ராக்ரன்ஸ் இங்கிலீஷ் மஜல்லா ஒன்று இருக்கும், முஸ்லீம் ஒன்று இருக்கும். முஸ்லீம் ஒனுக்கு இவர் ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. முஸ்லீம் ஒனுக்கு இவர் இஃப்திதாஹி ஆரம்பம் இது எழுதியிருப்பார், இஃப்திதாஹி எழுதியிருப்பாருன்னு வரும். இது கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சேன், அப்புறம் விட்டுட்டேன். இந்த கேரியா யூனிவர்சிட்டியில படிச்சவங்க, ஜாமியா அஸ்ஹர் படிச்சவங்க இதெல்லாம் எழுதி வைக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் ஹிட்டா கேட்டாங்க.
இதுதான் அபு உமர் சாயிது சுல்தி. எங்க எழுதி வச்சிருக்கேன்னு தெரியல. ஒரு வேலை ஒரு ஒரு 2 நிமிஷம் நான் பாக்குறேன். இல்லாட்டி இந்த இடத்துல நெராமில்தோ ராயுது இந்த ஃப்ராக்ரன்ஸ் இதுவும் அதாவது இங்கிலீஷ் பத்திரிக்கை நதுவத்துல உலமாவோடது தான். ராயுது வந்து நதுவதோடது தான். அப்புறம் நிரால் மீத்துங்கிறது உருது பத்திரிக்கை. இது தாமீருல் ஹயாத் நீங்க சொன்னாங்கல்ல, அதுக்கு ராயுதா இருந்திருக்கீங்க. தாமீருல் ஹயாத் இது உருது பத்திரிக்கை. மில்லத்த பில் ஃபதராத் உருது பத்திரிக்கை. நிதாவுல் மில்லா அதுதானே இது. நிதாவுல் மில்லத் அதான் உருது பத்திரிக்கை. ஃப்ராக்ரன்ஸ் வந்து இங்கிலீஷ் பத்திரிக்கை. அப்புறம் இங்க ஒண்ணு வரும், இது எல்லாமே நதுவால வர்றது. அப்புறம் லியா நதுவால வர்றது. தவல்லா கிதாப் முஸ்லிம் மூன் மஜல்லா இது நதுவால வர்றது. இந்த முஸ்லிம் மூணு தான் அவர் இப்திதா எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா இதுல என்ன நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்னா, இவர் ஆரம்பிச்சது எது? இப்ப அஷ்ரஃப் அலா இஸ்தார் பாசுல் இஸ்லாமி இவர் ஆரம்பிச்சாரா? அஷ்ரஃப் அலா இஸ்தார் வருதுல்ல, ஆரம்பிக்கிறதுக்கு இது பண்ணாரு முஸ்லிஃபா இருந்தாங்கன்னா, பட் இவர் இதை ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு. நான் இதுதான் இதை சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். அது என்னன்னா இது அவர் சம்மந்தப்பட்டது எழுதி இருக்கிறாங்க, பட் என்ன டீட்டெயில் வேணும். ராயுத ஆரம்பிச்சது யாரு? முபின் அந்த ரீல் பார்க்க முடியுமா உங்களால? ஒண்ணும் இல்ல நதுவால ஒண்ணும் இல்ல, அந்த அபுல்ஹாசன் வெப்சைட்ல போய் பாருங்க. மெயினா இந்த பத்திரிக்கை எல்லாம் இப்ப பாசுல் இஸ்லாமியா இருக்கட்டும், ராயிதா இருக்கட்டும், வியாவா இருக்கட்டும், முஸ்லிமோனா இருக்கட்டும், ஃப்ராக்ரன்ஸா இருக்கட்டும், நிதாவுல் மில்லத்தா இருக்கட்டும், தாமீருல் ஹயாத்தா இருக்கட்டும், எல்லாம் இவ்வளோ பத்திரிக்கை மேகசின் சரிதான் அங்க இருந்து வருது. ஓகே, இவர் எதை ஆரம்பிச்சாரு? இவர் எடிட்டரா இருந்தார் என்ன வருஷம்? எடுத்து எழுதி குரூப்ல போடுறீங்களா அப்புறமா? இது எல்லா பத்திரிக்கையும் வரும். இங்கேயும் பாத்துக்கோங்க, இங்க 4 வருது, இங்கேயும் 2 வருது. தாமீருல் ஹயாத் நிதாவுல் மில்லத் அங்க இல்ல. லியா தான் ஏதோ ஒண்ணு ஏதோ எக்ஸாம் சொல்லுங்க. அதான் கேட்க. இல்ல ஆரம்பிச்சது இவர் என்ன அதுவாலே புக். ஆமா ஆமா. லியா மசூத் ஆலம் நபீன் அபுமா. ஓகே வெரி குட். அப்ப இவர் ஆரம்பிக்கல. பாசுல் இஸ்லாமி வந்து முகமது ஹசனி அதுமா இவர் இல்ல. ராயிது வந்து ராபி ராயிது நாயுது இப்பதான் ஞாபகம். ராபி நபி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ராயிது ஆரம்பிச்சார். அதான் ஏதோ ஒன்று சிங்க் ஆகுதுன்னு. சரி ஓகே, அவர் இது இல்ல. இதுவால ஆனா இவர் ஒண்ணு ஆரம்பிச்சாரு பாருமா, அது என்னன்னு ஞாபகம் உங்களுக்கு? என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்ல. நதுவால ரஜில்லாவும் ஜரியாவும் எனக்கு அது வந்து அசோசியேஷன்ல பத்திரிக்கை இது இல்லையே. சரி நோட்ஸ் அவர்தான் கிடைக்குதான்னு பாருங்க. நம்ம வேணும் இவ்வளவு பத்திரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலது புக் பேக் நோட்ஸ்ல இருக்கு. அது ஆரம்பிக்கல அப்படின்னா ஓகே தான், தான் அது இது ஓரளவுக்கு கிளியர் ஞாபகம் வச்சு. ஆனா எழுதுனாங்க இங்க முஸ்லீம் ஒண்ணுக்கு இஃப்திதாக எழுதுனாங்க, ஆரம்பம் எழுதுனாங்கன்னு வருது. பாசல் இஸ்லாமி பாசல் இஸ்லாமி யாரு? ராபின் என்ன இருந்துச்சு? முகமது ஹசனி. ஓகே, பாவசத்துல முகமது ஹசனி, இது ராபி ஹசனி. லியா வந்து இன்னொரு ஹசனி நதுவி, மசூத் ஆலம் நதுவி. ஓகே, இது மூணும் இல்லை. சரி அப்புறமா அதை பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து போவோம். இது என்ன? அதுவும் மஹ்புல் கரீம் அல் மாசூமி அபுல் மஹ்புல் கரீம் முகமது அமீர் ஹசன் ஷேக் முகமது அல் மாசூம். ஓகே, ஆலிம் ஃபி உலூமில் அரபியா. அரபின்னு ஒரு ஆலிமு இதுல அரபியால
அரபிக் கல்வியில, ஹதீஸ்ல, தப்சீர்ல, தாரீக்ல எல்லாமே தாரீக்லயும் தாரீக்ல ஒலித ஃபி கரியத்தில் மஹ்வா தோலால பொறுத்து மஹ்வா விலாயத்தில் பீகார்ல. மஹ்வா தோலான்னு தானே வரும். தோலா வரல, மஹ்வான்னு இருந்துச்சு. பீகார்ல பிறக்கிறாரு. கான ஜத்துகு ஷேக் முகமது மாசூம் முஸ்தகின் இபாதத்தில் இஸ்லாம் சலாஹ். ஸோ சலாஹ் இபாதத்தில் மூலமா அத்தா வந்து கொஞ்சம் பாப்புலரான ஆளுங்கிறாங்க. கான மௌலானா முகமது அமீர் ஹசன் அஹத் அப்ரஸ் ரிஜாலிலின் நல்ல கல்வியாளர்களை ஒரு ஆளு. அது ஷகல மன்சபல் இஃப்தா ஃபத்வால இருந்தாரு. மர்சி சுபஹானியா மர்சா சுபஹானியால இஃப்தாவுடைய பொறுப்புல இருந்தாரு. அவங்க அப்பா இவர் இல்ல, ஞாபகம். ஆனா அபூஹு மௌலானா அமீர் ஹசன் அகமது அவங்க அத்தா சொல்றாங்க. அப்போ சலாஹ்லையும் இங்க இருக்க ஒரு தாத்தா கான ஜத்துஹு வந்து இஸ்லாஹ்லயும் இபாத்லயும் எங்க தாத்தா பாப்புலரு. உங்க அத்தா அமீர் ஹசன் வந்து ரிஜாலின் கல்வியாளர் தான். எதுல இஃப்தால இருந்தாங்க, மர்சா சுபஹானியால. ஞாபகம் வச்சுக்கோங்க. இலாஹாபாத்ல, யூபில இலாஹாபாத்ல இருந்தாங்க. அண்ணா அன்ஷதா யூபில நிறைய உலமாக்கள் தான், நிறைய இப்பவுமே கூட. அது அன்ஷா ஷாரன் முனாசிபன் ஹிலால ரமதான். அவர் வந்து ஒரு கவிதை ஆரம்பிச்சாங்க, கவிதை ஏற்றினார். அன்ஷா ஷாரன் கவிதை ஏற்றினாரு. ஹிலால் ஹிலால் ரமலான், ஹிலாலு ரமலான் அப்படின்னு சொல்லிட்டு முனாசிப ஹிலால் ரமலானோட பிறை சம்பந்தமா ஒரு என்ன சொல்றது கவிதை ஏற்றினாரு. கான இப்னு எந்த வயசுல? 9 வயசுல ரமலானுடைய ஹிலால் சம்பந்தமா கவிதை எழுதுறாரு. பாத தர்பியத்தை இப்திதாயியா முடிச்சதுக்கு அப்புறம் இல்தஹக மதரஸில் ஹமாதியா பீகார், மதரசா ஹமாதியா பீகார்ல வர்றாரு. இந்த இன்ஸ்டிடியூஷன் பேர்லாம் முக்கியம், ஞாபகம் வச்சுதான் அவனோட ஆப்ஷன் இல்லை. மதரசா ஹமாதியில பீகார்ல சேர்றாரு. ஒரு நஜஹ ஃபிகா பிதரஜில் உள்ள ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ் பண்றாரு. ஒரு விலாயத்தி சனா 1944ல. பாத விலாயா அந்த ஊர் பேர் இல்ல, எந்த ஊருன்றது இல்ல, இல்ல ஊர் பேர் வரும் 1944ல. பாதன் ஃபரகம் தராசு அவ அங்க படிச்சு 44 வெளியே வந்ததுக்கு அப்புறம் 1946ல கல்யாணம் பண்றாங்க. எந்த வயசுல பிறக்கிறாரு? 31ல தான் பிறக்கிறாரு. 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, நான் பார்த்தேன் 10 முடிச்சோன்னா கல்யாணம். ஹசல ஷேக் அலி ஷஹாதத்தை பிஏ யூஜி பிஜி ரெண்டுமே, பக்கலரியாஸும் மேஜிஸ்ட்ரேட்டும். யூஜி பிஜி 2 ஷஹாதத் வாங்குறாரு ஜாமியா அலிகர்ல. அப்பயே அந்த ஷஹாதத் பார்த்து யூஜி பிஜி வந்துருச்சு ஒரு காலத்துல. ஓகே. ஹசல ஷேக் அப்புறம் ரஃப்ல அல் மாசூமி பீகார் பெங்கால், பீகார் பெங்காலுக்கு போறாரு. சும்மா இல்ல டாக்கா டாக்கா போறாரு. இன்திகாலி மதரசா அல் ஆலியா அல்லது அசத்தில் பெங்கால் கல்கட்டா. கல்கட்டால தான் பெங்கால் இருக்கு, அங்கதான் இருக்கா, அப்படிதான் நினைக்கிறாமா. இன்திகாலி மதரசா. ஸோ அவங்க மதரசா ஆலியா ஹையர் மதரசா ஆலியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க இன்திகால் ஆகுது, அங்க டிரான்ஸ்பர் ஆகுது. அது கூட சேர்ந்து இவரும் பெங்காலுக்கு போறாரு, கல்கட்டால படிக்க. உயின மசீம் மதரசல் ஆலியா வதீஃபத்தில் முசாயித் முதர்ரிஸ். ஸோ மதரசா ஆலியாலே என்ன ஆகுறாரு? முசாயிதுனா வதீஃபத்தில் முசாயித் முதர்ரிஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அதாவது தர்ஸுக்கு வர்றாரு. வஸ்தமர இல்ல தம்ம தர்த்தீஹி ஆம் 1950ல அவரது கண்டினியூ ஆகுது. இல்லா வதீஃபத்தி முஹாலிர், அசிஸ்டன்ட்ல இருந்து முஹாலிருக்கு போறாரு. அசிஸ்டன்ட் இதுல இருந்து கொஞ்சம் தர்ஜா கூடுது. வஸ்தமர தம்ம தர்த்தீஹி 1950 எந்த வயசுல அப்ப இவரு ததரிஸ் ஆரம்பிக்கிறாங்க? அதாவது 44ல படிச்சு முடிக்கிறாரு, 46ல மேரேஜ் பண்றாரு. அப்புறம் 10 மாசம் ஆலியா போறாரு. பட் எப்ப சேர்றாருன்னு தெரியல. ஆனா ஒரு 3-4 வருஷம் அசிஸ்டன்ட் ஆகிட்டு அப்புறம் லெக்சரர் ஆகிட்டாரு. முஹாலிர் அப்படின்னா லெக்சரர், வசீஃபத்து முஹாலிர்னா லெக்சரர். வலம் இதில் ஹத்தா 1968 வரைக்கும் 18 வருஷம் இருக்காரு. ஹத்தா ஒய்யினா ஃபி மர்த்தபத்தில் உஸ்தாத். அங்க மர்த்தபது அத்த உஸ்தாத் மர்த்தபா அடித்தான வச்சிருப்பாங்க போல தெரியுதாங்க. சும்மா ஆமீன் 1991ல இல்லைன்னா இல்ல தப்பா நான் பார்த்து சொல்றேன். தடுப்பைக்கு ஒரு தகுதிக்கு அவகாசம் தாலிக்கா தள்ளுறதுல 2 பேர் ஃபேமஸான ஆளு. ஒத்தரையாரு
தஹ்கீகாத் தாலீகாத் எழுதுறதுல மைமனி, ரெண்டாவது இவர் மா பஸ்ரில் அரபியா லஜீப் الحافية فضة النفس. ஓகே كانت له اليد الطولى في علوم الحديث. ஹதீஸ்ல தப்சீர்ல தாரீக் மெயினா எது தூள்னா நீளமான கை இருக்குன்னா என்ன அர்த்தம்? நல்ல அனுபவம் இருக்குன்னு பரசபி லோகத்தில் உருதியா. அப்புறம் உருது படிச்சாரு, ஃபாரிசி பெர்ஷியன் படிச்சாரு, அப்புறம் இங்கிலீஷ் படிச்சாரு, எல்லாமே நிறைய லாங்குவேஜ் படிச்சு வச்சிருக்கிறார். அப்புறம் ஒரு வீட்டுல சுசேஃபி பைத்திகி வீட்டுல அஃபாத் இருந்தாரு. கான கொல்லியத்து மௌலானா ஆசாத் பைத்திகி அல்லது கான இந்த குல்லியத்து மௌலானா ஆசாத் கல்கத்தா. மௌலானா ஆசாத் கல்கட்டால மௌலானா ஆசாத் காலேஜ்ல தான் ஒரு வீடு இருந்துச்சு போல. அங்க வஃபாத் ஆகிறாரு எங்க 2009ல. அவரோட ஃபேமஸ் புக்ஸ் வந்துட்டு அபி ஹிஜ்ரி, காபத் சுஹைல், மஸ்பூஹு, ஷாருஹு, கசீராத்துல் உருஸ். ஓகே கிதாபுகள் பார்த்துக்கோங்க வேற ஒன்று. சரி ஓகே அடுத்து நம்ம புக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்.